இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் போகிறோம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கும் ஆட்டோவில் போகிறது. ப்ரோ இவ்வளோ ஃபோக்கஸ்லாம் பண்ணக்கூடாது. வியூவர்ஸ் பயந்துருவாங்க ப்ரோ. ஐயோ. ஸோ இதுதான் அந்த ஆட்டோ நாங்கள் ஏறி போகிறது. வாங்க உள்ள போய் ஏறி எப்படி ஏறுறாங்கன்னு பார்ப்போம். ஏறுங்கப்பா, ஒன்று ஒன்றா ஏறுங்க. கெட்டேன் ஒரு 50,000. உள்ள ஏறியாச்சு. இடம் பத்துச்சு, கரெக்டாக இருக்கு. பாதி பேர் முன்னாடி ஏறி இருக்காங்க, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ போக போகிறோம். வாங்க போவோம். இப்போ ஏறியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சவுண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, எல்லா லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். பசங்கள்லாம் சேர்ந்து போயிட்டு ஒரு ஆட்டோவில் 6 பேர் ஏறி இருக்கோம். வண்டி காற்று வண்டி போகும்போது ப்ளூடூத் மோடு போட்டாங்க. நல்ல பாட்டாக போடுங்கண்ணே. திண்டுக்கல் ஞாபகம் எங்களுக்கு வரணும். அவங்க போனோன்னே நான் இவ்வளோ நல்ல பாட்டுலாம் போடாது. நல்லா இருக்கு, சூப்பர் பாட்டுடா. பாட்டு ரசிக்கிறேன். ஆமாம், ரசிக்கணும்டா. ரசிக்க தெரியுமா இது? அப்படியே காலையில் வந்தானே திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்கு அப்படி போடுங்கண்ணே. நேம் கரெக்டாக இப்போ நாங்கள் எல்லோரும் டீ குடிக்க வந்திருக்கோம். ஆட்டோவை நடுவில் ஏன்டா நிப்பாட்டினாங்கன்னு கேட்டால் திடீர்னு டீ குடிக்க போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டீ கடை. என்ன அது ராஜ் ரிலாக்ஸ் ஆம்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வடை வேணும் மச்சான். சின்ன ஸ்நாக்ஸ் டைப்பில் ஒரு வடை. ஓ வாவ், வேறு லெவல் கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு தெரியல. போட்டுட்ருக்காங்கண்ணா. நான் டீ சொல்லியிருக்கேன். அங்கே நில்லுங்கண்ணா. டீ யார் யாருக்கு மாறி தெரிய மாட்டேங்கிறேன். தேங்க்யூ அம்மன். அமெரிக்கா போயிருப்பான்.
எடுத்துட்டீங்களா? ஜாப்பனீஸ் கை இவர் தான். ஜூம்ல வராதீங்க ப்ரோ ப்ரோ ப்ரோ, அப்படிலாம் பண்ணாதீங்க ப்ரோ, வியூவர்ஸ் பயந்துருவாங்க. இதுதான் இந்த வில்லோட ஹாலு. ஸோ இங்கே தான் எல்லோரும் தங்க போகிறோம். அண்ட் இதுக்கு அப்படியே பேக் சைடு ஃபுல்லாக ஒரு பெட்ரூமு. பாய்ஸ் எல்லாம் இங்கே கீழே ஆக்குப்பை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டே ஃபுல்லாக இங்கே தான். வாங்கிடலாம். இந்த சைடு ஃபுல்லாக கிச்சனு, என்னென்ன சமைக்கிறாங்களோ என்னென்ன பண்ணுறாங்களோ. செமி ஃபர்னிஷ்டுன்னு நினைக்கிறேன் இந்த வில்லா. ஸோ இதுதான் ஹால். அண்ட் டிவிலாம் பாருங்கள், சின்ன கபோர்டு அண்ட் ஸ்மால் ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள். ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம் கைஸ். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது ப்ரோ? ஃப்ரிட்ஜு காலியாக இருக்குது, ரேக்கு ஃபுல்லாக்குங்க. ஃப்ரிட்ஜு காலியாக இருக்குது. அண்ட் கைஸ், நாங்கள் தான் இங்கே தங்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வில்லா. அண்ட் இங்கே இந்த வில்லாக்கு சைடில் ஃபுல்லாக மாட்டுக்கொட்டாய் இருக்குது. சின்னதாக ஒரு மாட்டுக்கொட்டாய், சின்னதாக வீடு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இங்கே. அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடு தான். ஸோ இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் எங்கெங்கே போகிறோன்ட்டு எதுவுமே தெரியல. பட் பார்ப்போம் பசங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்ட்டு தெரியல. ஸோ அது அவங்கக்கிட்ட கேட்டு விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சுற்றி போகலான்ட்டு ஒரு பிளானு. நாங்கள் பாருங்கள், ஒரு 2-3 ஆட்டுக்குட்டிங்க இருக்குது. இந்த சைடு ஒரு ஆடு இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணுவோம். அண்ட் கைஸ், இப்போ நாங்கள் சின்னதாக வாக்குக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் பேக்ஸு திங்ஸ் எல்லாமே ரூம்குள்ளே போட்டு இப்போ வெளியே கிளம்பியாச்சு. ப்ரோ எல்லாம் சொன்னாங்க, வா கொஞ்சம் பக்கத்தில் வாக் போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கோம். முன்னாடி ஏதோ நம்ம உதய் ப்ரோ சாரி, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நேபாளி தெரியாது. நேபாளி பையன் தான், ஆனால் டைட்டில் தான் நேபாளி பையன், ஆனால் கண்டென்ட் ஃபுல்லாக தமிழ். पिक्सल से फॉलो गर्नु होला मलाई. मैले फोटोसहरु खिचेर राखेको छु. फॉलो मी, सब्स्क्राइब मी, लाइक मी. प्रमोसनलाई 50 रुपैयाँ लिन्छु भन्न न. முன்னாடி ஒரு 3 பேர் போயிட்டு இருக்கோம். ஹைவே கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன எதுக்கு போகிறோம் ஆக்சுவலாக நம்ம சும்மா வாக்கிங் தான். ஸோ சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்குன்றாங்க. ஸோ வாங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். இதோ வரானே. இதுதான் இந்த ஹைவே கிட்ட வந்திருக்கோம். வெயில் பயங்கரமாகவே அடிக்குது. வழியில் நல்லா குளிராக இருந்துச்சு. பட் ஆனால் வெயில் வேறு லெவலில் இருக்கு. இப்போ மணி 8:17 ஆகுது. இதுதான் கைஸ் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிற இடம். பேர் பிரபாகரன் பேக்கரி. இங்கே தானா இல்லை எங்கேயா? என்னப்பா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அங்கே ஒரு கடை இருக்கான், இங்கே ஒரு கடை இருக்கான். இந்த 2 கடையில் எங்கே திங்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பார்ப்போம் வாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் இடத்த கேப்சர் பண்ணுவோம். இங்கே ஃபுல்லாக ஹைவே அண்ட் ப்ளஸ் வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துக்கு பேக் சைடு அப்படியே தென்னந்தோப்புலாம் இருக்குது. அப்புறமா டைம் கிடச்சா அங்கே போய் விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க.
இப்போ ஜூம் பண்ணுங்க. அவ்வளோ ஜூம்லாம் பண்ணாதீங்க. சாப்பிட ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், காலையில் பிளேட் கழுவுற மாதிரி இங்கே வேலையை கழுவி ரெடியாக. தமிழ்நாடு வந்தாலே இதுதான் அழகு, இதுதான் ஹைஜீனிக், இதுதான் பாரம்பரியம். ஸோ இதில் சாப்பிட்டு பழகிட்டு இன்னும் சின்னமாக இருக்கு. ரொம்ப இருக்காதுங்க. அங்கே ஒரு செட்டு பூரி, இங்கே ஒரு செட்டு பூரி, அங்கே ஒரு செட்டு பூரி. அவன் எல்லாம் காலி, ஏழை காலி. நாங்கள் 2 பேர் தோசை சாப்பிடுவோம். எப்படி ப்ரோ இருக்கு? பூரி ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு தோசை வந்தாச்சு, போடுங்க. வேர் இஸ் சட்னி? சட்னி தோசையை தள்ளி வச்சிட போறாங்க அப்புறம். எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டுருங்க. எனக்கு இங்கே சட்னியும் போட்டு, இங்கே சட்னியும் போட்டுருங்கக்கா. வீடியோ வெயிட் பண்ண. தோசை முடிஞ்சு ஆம்லேட் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போது கைஸ், இப்போ நாங்கள் வந்து இங்கே நாங்கள் இருக்கிற விழாலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தோட்டம் இருந்துச்சு. சரி வாங்க போய் பார்ப்போன்ட்டு சொல்லி எங்கள் பழைய கொலிகை கூட்டிகிட்டு வந்தேன். ஆக்சுவலி எதுக்கு இந்த சைடு வந்தேன்னா, இன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் போக எங்களுக்கு வந்து டைம் இல்லைன்ட்டாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து யாரும் போகலன்ட்டு சொல்லி பிளானை ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளாப் பண்ண காரணத்தினால போகல. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக வயலாகவும் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக தோட்டமாகவும் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாடுல இந்த மாதிரி திண்டுக்கல்ல ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திண்டுக்கல்னு சொல்லலாம். அண்ட் இது தவிர்த்து வேறு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு தெரியல. பட் இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆக்சுவலி மத்தியானம் இல்லை சாயங்காலம் ட்ரெயின் ஏறி கிளம்பிடுவோன்னு சொன்னாங்க, திருச்சி ட்ரெயின்லேருந்து. அதுதான் மேக்ஸிமம் பிளானு. அண்ட் அதுக்கப்புறம் டைரெக்டாக சென்னை தான். ஸோ அதுக்கு நடுவில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்ற சொல்லி அதை கேப்சர் பண்ண தான் வந்திருந்தேன். பசங்களோடு சேர்ந்து கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லி நாங்கள் இந்த சைடு வந்தோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், இது என்னன்னு தெரியல. இதுக்கு அந்த சைடு அப்படியே அந்த 3 அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இப்போ தான் லன்ச் டைமுக்கு உட்காந்துருக்காங்களோ என்னமோ. அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்ட் கல்யாணன்றேன் பாருங்கள், ரிசப்ஷனுக்கு ஒரு 4 மணி 4:30 மணி போல் ரெடி ஆகும் மோஸ்ட்டாக. ஸோ 5:30 மணி வரைக்கும் கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி பிளானில் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் லெட்ஸ் see. அங்கே ஒரு தாத்தா கூப்பிட்றாரு, என்னன்னு தெரியல. ஸோ வாங்க என்னன்ட்டு செக் பண்ணுவோம்.
அண்ட் இப்போது நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. எங்கள் ரூம்கிட்ட போயிட்டுருக்கோம். நடுவில் ஒரு தாத்தா அங்கேருந்து எங்களை நிப்பாட்டி கூப்பிட்டு கேட்டார் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அவங்கக்கிட்ட புரிய வச்சோம், நாங்கள் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே கல்யாணத்துக்கு சுற்றி பார்க்க வந்தோன்னு சொல்லி கேட்டுறோம். சொன்னோம். நாங்கள் கொஞ்ச நேரம் பேசினாங்க. அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, இன்ட்ரோகேஷன் கூட கொஞ்சம் பொலைட்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட வே ஆஃப் திங்கிங் கூட கொஞ்சம் லைட்டாக புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அது எங்களுக்கு பழக்கம் படலைல்ல. ஸோ அதனால் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லி எதை சின்னதாக கேட்டிருந்தாங்க. யாராக இருந்தாலும் அவங்க இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா அவங்க மைண்டில். ஸோ அதனால் அந்த ஒரு யோசனையை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நான் பதில் சொன்னேன் அவங்களுக்கு. ஸோ நாங்கள் இப்போது கரெக்டாக வீட்டுக்கு அந்த ரூம் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இங்கே வெயில் நல்லா பொழக்குது. ஸோ இப்போ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அண்ட் சாயங்காலம் 4:30 மணிக்கு போல் ரெடியாகி 5:30 மணிக்கு போல் இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஐடியா. ஸோ அது வரைக்கும் வாங்க பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இதோட நான் உங்களுக்கு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு, அதாவது ரிசப்ஷனுக்கு போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.